ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான், பிகேஎல் தான், தமிழ் தலைவாஸ் தான், யூ மும்பா தான். எஸ், புதன்கிழமை மேட்ச் இருக்குல்ல, அதுவும் உங்கள் எல்லாருக்கும் இஷ்டமான டைம் 9 மணிக்கு மேட்ச். எஸ், தியரி வேறு ஓடிட்டு இருந்து. நீங்கள் தான் சொன்னீங்க 9 மணிக்கு விளையாண்டா தோற்றுருவோன்னு. 8 மணிக்கே தோத்துட்டு இருக்கோமே. ஆமாம், முடிஞ்சு போன 11 மேட்ச்சில் 3 வின்னு தான். இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது? எனிவே, மஸ்ட் வின் சுச்சுவேஷனுக்கு வந்துட்டோம். இனிமேல் எதுவாக இருந்தாலும் ஜெயிச்சுட்டே போகணும். ஒரு தோல்வி கூட அஃபோர்ட் பண்ண முடியாது. வில் பி அவுட் ஆஃப் த ரேஸு. அண்ட் வரப்போகிற 6 மேட்ச்சு வில் டேக் யூ டு பிளே ஆஃப். சப்போஸ் இந்த வரப்போகிற 6 மேட்ச்சும் ஜெயிச்சுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், தே டிசர்வ் த கப் அவங்களுக்கு ஜெயிச்சு தான் ஆகணும். ஏன்னா ஃபார்மில் இருப்பீங்க, மொமெண்டமில் இருப்பீங்க. வரப்போகிற 6 மேட்சஸ் யார்? யூ மும்பா, பாட்னா பேரஸ், ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ், பெங்கால் வாரியர்ஸ், புல்ஸ் அண்ட் புனேரி பல்தன். எல்லாமே பெரிய பெரிய டீம். இதில் 2 டீமை மட்டும் தான் நம்ம அடிச்சிருக்கோம், பெங்காலையும் புனேரியும். யூ மும்பாட்ட தோற்றுருக்கோம், பாட்னாட்ட தோற்றுருக்கோம், புல்ஸ்கிட்ட தோற்றுருக்கோம், ஜெய்ப்பூர்கிட்ட மட்டும் டைப் பண்ணோம். எனிவே ஜெய்ப்பூர் எல்லாருமே ஜெயிக்கிறாங்க. நேற்று கூட பாட்னா ஜெயிச்சிச்சு. சுதாகர் இன்டர்வியூவில் என்ன சொன்னார்னு போட்டிருக்கேன், ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பார்க்காத போய் டக்குன்னு பார்த்துருங்க. ரைட், எனி திங் இஸ் பாசிபிள் இன் ஸ்போர்ட்ஸ். பிக்சர் அபி பாக்கிய மேரே தோஸ் அன்டில் த லாஸ்ட் விசில் இஸ் ப்ளோன், மேட்ச் இஸ் நாட் ஓவர். ரைட், ப்ராப்பர் 7 விளையாட வைங்க. அது ரொம்ப முக்கியம். அந்த சென்டிமெண்ட்டுக்கு எனக்கு அவரை பிடிக்கும், இவரை பிடிக்கும், அன்றைக்கி சொன்னியே இன்னைக்கு சொன்னியே, அதெல்லாம் விலைக்கு ஆகாது. இறங்க கரெக்டான 7. போன மேட்ச் ஜெயிக்கல, அந்த மாதிரி தான். போன மேட்ச் குஜராத்திட்ட 40-27 ஹியூஜ் மார்ஜினில் ஜெயித்தோம். கான்ஃபிடன்ஸ் ஹைன்னு சொல்ல மாட்டேன், லிட்டில் ஹை, அவ்வளோதான். ஏன்னா குஜராத் எல்லாரும் ஜெயிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பட் மார்ஜின் ஆஃப் டிஃபீட் அவங்களுக்கு, அதில் கொஞ்சம் நம்ம புகழ்ந்துக்கலாம் நம்ம பிளேயர்ஸை. ஃபஸ்ட்டு மேட்சே யூ மும்பாக்கு எதிராக நம்ம தோற்றுருக்கோம். 35-32 வெரி க்ளோஸ் தான். 3 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் தான் தோற்றோம். அது ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான். பாட்னா பேரே ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சு. தெலுங்கு டைட்டன்ஸும் 1 பாயிண்டில் தோற்றோம். இதெல்லாம் ஜெயிக்க வேண்டிய மேட்ச். இங்கே தான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, கோச்சோட இன்புட்டு, ஸ்ட்ராட்டஜி, கோச் என்ன சொல்கிறீங்க, கோச்காரனில் என்ன சொல்கிறீங்க, என்ன மாதிரி உதாரணம் கொடுக்குறீங்க, எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்ப முக்கியம். மன்பிரீத் பாருங்கள், தூசி கீத்த, எனக்கு எல்லோ கார்டு கொடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன கன்வே பண்ணணுமோ நான் சொல்லுவேன் அப்படின்னு அங்கே சத்தம் போடுறாரு. பார்த்தீங்களா, அது தப்பாக ரைட்டாக அது உள்ளே போக வேண்டாம். கோச்சுன்னா அப்படி தான் அனிமேட்டடாக இருக்கும். அவருக்கு தெரியும் எல்லோ கார்டு வரணும், பரவாயில்ல, எனக்கு என் பசங்க ஜெயிக்கணும். ஸோ சும்மா அப்படியே உட்காந்துட்டு அப்படியே டென்னிஸ் பார்க்குற மாதிரி இப்படி எல்லாம் கோச் பார்க்கக்கூடாது. ஸோ கெட்டப் புஷ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேயா, ஃபசல்லாம் பாருங்கள், காதில் அப்படியே ஓதிட்டு விட்டா கூட வந்துடுவார் அவர். அந்த மாதிரி இருக்காங்க அவங்களாம். எனிவே நம்மகிட்ட எல்லாமே நல்ல பிளேயர் தான், மொக்க பிளேயர் இல்லையா, எல்லாமே பர்ஃபார்ம் பண்ணவங்க தானே. சச்சின் 2 கோடி 15 லட்சம் தானே கூட்டு வந்தீங்க. 68 பாயிண்ட் எந்த இதில் ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க? நேற்று கூட என்ன கேட்டார், சச்சின்னா என்ன ஒன்று தெரியுமா, எவ்வளோ பெரிய ஆள் அவர்? சச்சின் டெண்டுல்கர் நினச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். சச்சின் தென்னவரை பற்றி பேசுகிறேன் மேன். 68 பாயிண்ட் இஸ் நாட் ஜஸ்டிஃபைட். 14 மேட்ச்சில் 2 கோடி 15 லட்சம் கொடுத்துட்டு. அதான் நேற்று வந்த பசங்களாம் பாருங்கள், தேவாங்க 221 பாயிண்ட்டு, அஜித் சௌஹான் அவங்ககிட்ட இருக்காங்க, இந்த விளையாட போகிற யூ மும்பைட்ட 143 பாயிண்ட்டு. இட்ஸ் நாட் ஈஸி. முடியும். ஏன் குடுக்குன்னு ஓடி போய் நடுவில் நின்றுக்கிறாருல்ல, அதனால தான் தோக்கிறது. அந்த ஆதங்கத்தில் சொல்கிறதா. எனக்கு ஒன்றும் வெறுப்பெல்லாம் இல்லை, இவரை பிடிக்கும் அவரை பிடிக்காதுன்னு. எது நியூட்ரலோ எது பார்க்குறோமோ அதை நம்ம பேசணும். பிளான் பண்ணி போங்க ப்ராப்பர்லி. அண்ட் ஃபஸ்ட்டு கோல் வந்து ஜெயிக்கணும். இல்லையா டை பண்ணுங்க. இல்லையா 1 பாயிண்ட் கிடைக்கிற மாதிரி 7 பாயிண்ட் மைனஸ்லையான்னு தோறுங்க. கடைசி ஆப்ஷன் தான் தோக்கிறது மேட்சை. 9 மேட்ச்சு இந்த தோற்றுருக்கோம் அந்த டோர்னமெண்ட்டில் இது வரைக்கும். அந்த 9 மேட்ச்சில் 7 மேட்ச்சு 6-7 மேட்ச் ஆனும் 7 பாயிண்ட் கீழே நீங்கள் தோற்றுருந்தீங்கன்னா இன்னொரு 6 பாயிண்ட் ஆட் பண்ணிங்க. டோட்டலில் நேரம் 44 பாயிண்ட் இருப்போம். ரேஸில் இன்னும் பக்காவாக இருந்திருப்போம். இன்னொரு வின்னு ஜெயிச்சா மட்டும் 49க்கு போயிருப்போம். விட்டிங்களா எல்லாமே இவ்வளோ பெரிய மார்ஜினில் தோக்குறது. இப்போ என்ன கன்வே பண்ணுறீங்க, என்ன டிஸ்கஸ் பண்ணுறீங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுறீங்க? சும்மா பஸ்ஸில் போகிறது, ஃப்ளைட்டில் போகிறது போனால் மட்டும் போதுமா? எனிவே உங்கள் ஃபேன்ஸ் சார்பாக தான் நான் பேசுகிறேன். வரப்போகிற மேட்ச் ஆனும் இனிமேல் டூ ஆர் டை மேட்ச் தான். எல்லாம் டூ ஆர் டையில் ரைடு மட்டும் இல்லை, மேட்சே வரப்போகிற 13 நாளில் 6 மேட்ச் இருக்குது. பேக் டு பேக் மேட்ச் எல்லாமே. லக்கிலி எல்லாமே ஒரே கிரவுண்டு, ட்ராவலிங்கில் இல்லைன்னா அது வேறு 2 நாள் சேர்த்துங்க. நீங்கள் 6 மேட்ச் ஜெயிச்சு பிளே ஆஃப் போயிட்டீங்கன்னா கப்பு நிச்சயம். யூ டிசர்வ் தட் கப். இல்லையா உங்களுக்கு கப்பு விடுங்க. பிளே ஆஃப் போகிறதே கஷ்டமாக தான் இருக்கும். மொமெண்டம் உங்ககிட்ட வந்துடும், ஏன்னா எல்லா மேட்சும் நீங்கள் ஜெயிச்சுட்டு போனீங்கன்னா. ரைட், இப்போ ரைடரை கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா ரைடர் ரக்ரி பேட்ஸ்மேன் ஸ்கோர் கொண்டு வரலாம். இந்த டெஸ்ட் மேட்ச் தோத்துட்டு நிற்கிறோம்ல ஆஸ்திரேலியாவில், அது மாதிரி தான் ஆகும். ஸோ பேட்ஸ்மேன் மாதிரி ரைடர் பிரிங் பாயிண்ட்ஸ். அவங்க ரைடரை பார்த்துருப்போம். அஜித் சௌஹான் லெஃப்ட் ரைடர், அவர் 143 பாயிண்ட், புது பையன் 17 மேட்ச்சில். அப்புறம் மஞ்சித் தையா 75 பாயிண்ட் 17 மேட்ச்சில். அப்புறம் ரோஹித் ராகவ் ஆல்ரவுண்டர், அவர் ஒரு 59 பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு. அப்புறம் ஜஃபர் தானிஷ் போன சீசன் நிறைய எடுத்தவர் இவர் தான். அவர் இப்போ 4th ரைடர் ஆகிட்டார், 44 பாயிண்ட் தான். பட் இருந்தாலும் கூட்டிக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட 3 பாயிண்ட் வந்தது இந்த 4 பேருமே. நம்ம சைடு வருவோம். நரேந்தர் 82-13. இன்ஜுரி லிஸ்ட் அது என்னன்னே எனக்கு புரியல. யார் இன்ஜுரி என்ன, இன்னுமே ரெக்கவர் ஆகலை, அவ்வளோ பெரிய இன்ஜுரியா? தினத்தந்தியில் வர கன்னித்தீவு மாதிரி லிஸ்ட் போயிட்டே இருக்குது. அது முடியவே முடியாது. தினத்தந்தியில் கன்னித்தீவு
நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து படிச்சுட்டு இருக்கேன். அந்த மாதிரி லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது. எப்போ தான் ஃபிட் ஆவாங்க, என்ன பண்ணுறாங்க ஃபிசியோலாம், ட்ரீட்மெண்ட் என்ன நடக்குது, ஆடணும். எனிவே நரேந்தர் 82 பாயிண்ட்டு, சச்சின் இந்த சோகால் சச்சின் 68 பாயிண்ட்டு. கணக்கு போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட்டுக்கு 3.5 லட்சம் வருது ரேட்டு. ஆமாம், 2 கோடி 15 லட்சம் டிவைட் பண்ணினா இதுக்கெல்லாம் அவர் தான் லாய்க்கு. யார் பவனை சொல்லிட்டே இருப்பார்ல, 2 கோடி 15 லட்சம் 2 கோடி 15 லட்சம். எனிவே ஜோக்ஸ் அப்பான். மோயின் ஷஃபாகி 61 பாயிண்ட் 10 மேட்ச்சில் ஸ்டார்டிங்லேருந்து அவர் விளையாடணும். இவ்வளோ உதயகுமாரே சொன்னார் எங்களோட ட்ரம்ப் கார்டு அவர் பாருங்கன்னு. அப்புறம் ஏன் விளையாடவில்லை? 10 மேட்ச் தான் விளையாடிருக்காரு விட்டா. விஷால் சாஹல் 26 பாயிண்ட், அவருக்கு இன்ஜூரி வேறு ஆயிருக்கு. ஹோப் இஸ் ஃபிட். 8 மேட்ச்சில் 26 பாயிண்ட்டு. சந்தன் ரஞ்சித்துக்கு அவ்வளோ பில்டப் பண்ணி கூட்டின்னு வந்தீங்க. சச்சின்லாம் கூப்பிட்டு வீடியோலாம் போட்டார். தன்வர் டெண்டுல்கரில் சச்சின் தன்வர் 11 பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு 7 மேட்ச்சில். அண்ட் சௌரவ் ஃபகாரே அவருக்கு சான்ஸ் கொடுக்கல, அவர் ஒரு 10 பாயிண்ட்லாம். ரைடரு மாசானமுத்து எல்லாத்தோட ஹெட்செட் போட்டு ஸ்பீக்கர் போட்டு ஃபன்னாக தான் போகிறீங்க, விளையாடுங்க. ஒரு 10-15 நிமிஷம் தான் அனுப்பிச்சி விடுங்க உள்ள. மாசானமுத்து 8 பாயிண்ட் தான் 3 மேட்ச்சில். இமான்ஷு முதலேருந்தே சொன்னால் இவர் ஒரு லக்கி ஜாம்கன் விளையாடுங்க பாருங்கள். போன மேட்ச் விளையாண்டு ஜெயிச்சிட்டோம். 7 பாயிண்ட் அவர் எடுத்து வச்சிருக்காரு. எனிவே இதுதான் மொத்தத்தில் ரைடர் கம்பேரிசன். எனிவே புதன்கிழமை தான் மேட்ச்சு. ஸோ ஒன்றுன்னா கண்டென்ட் போடுவோம். இப்போ ரைடரை பற்றி நம்ம பேசிட்டோம். நீங்கள் நான் சொன்னதெல்லாம் கரெக்ட் தானா, இல்லை எல்லாம் தப்பு சார் நீங்கள் சொல்கிறதுனா நீங்கள் சொல்லுங்கள். நான் சொன்ன பாயிண்ட்லாம் தப்புன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். மஸ்ட் வின் சுச்சுவேஷன், எனிதிங் இஸ் பாசிபிள் இன் ஸ்போர்ட்ஸ். நம்பிக்கை வேணும். உன்னால் முடியும் தம்பி உனக்குள்ள இருக்க உண்மை நம்பி. இறங்கும் போதே ஐயோ தோற்றுறோம். இப்போ நிறைய பேர் கமெண்ட் போடுவீங்க பாருங்கள், அதெல்லாம் ஜெயிக்க மாட்டாங்க சார். நீங்கள் எக்ஸாம் எழுதும் போது அப்படி தான் போவாங்களா, அதெல்லாம் நான் ஃபைல் ஆகிடுவோம்மா, வீட்டில் சொல்லிட்டு போங்க பாப்போம். எக்ஸாம் எழுத எங்கள் அப்பா எங்கள் காது மேலே அடிப்பார் என்ன, இது மாதிரி சொன்னா. ரைட். எனிவே பொறுமை பார்த்து அத்தனை பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.